ராம பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். இஸ் a வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, வாட் எவர், ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம், அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லாரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து. யூ 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 குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. எப்படி இருந்தாலும் அது ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன், என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனா அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு. தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு, இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன். அவருமே அதான் சொன்னார், ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு. அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை.